எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் ஃபாத்திமா பேகம். அன்பான சகோதர சகோதரிகளின் நன்மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம். ஆமீன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புரிதல் அவசியம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நாம புரியணும். முதல்ல புரிஞ்சாதான் அதை செயல்படுத்த முடியும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்றாங்க, அதை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இந்த செய்தி என்னவாக இருக்கும், இவங்க சொன்னதுக்கு அர்த்தம் என்ன, அப்படி நான் முதல்ல அதை புரியணும். அதை புரிஞ்சுட்டோம்னால நமக்கு அதை செயல்படுத்துறது ரொம்ப ஈஸியாயிரும். இப்போ அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்துல, பாடத்தை புரிஞ்சு படிங்க, மொட்டை மனப்பாடம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது புரியும் போது அது செயல் நமக்கு கிடைக்கும். புரியாம சும்மா மனப்பாடம் பண்ணி படிச்சு போனோம்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் புரிதல் அவசியம். இதான் நான் இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன கதையோட பேச துவங்குவோம். அதாவது ஒரு பெற்றோர், அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 2 பேரும் ஒட்டி பிறந்தவங்க. இப்ப அந்த குழந்தைகள் வளர்ந்து கல்யாணத்துக்கு தயாராக இருக்காங்க. இப்போ பெற்றோருக்கு ஒரு எண்ணம் வருது, நம்முடைய குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், திருமணம் செஞ்சு கொடுக்கணும். இவங்க அதுக்கு தகுதியாக இருக்காங்களா அப்படின்னு ஒரு சோதனை செஞ்சு பார்ப்போம்னு முடிவெடுக்கிறாங்க. அதை செயல்படுத்துறாங்க. என்ன பண்றாங்கண்டா, 2 பிள்ளைகளையும் கூப்பிடுறாங்க. நாங்க அவசரமா ஒரு வேலையா வெளியூருக்கு போகணும், போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகளுக்குமே 10 கரும்பு கொடுக்குறாங்க. கரும்பு கொடுத்து நீங்க சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இந்த பிள்ளைகள்ல ஒரு பெண் யோசிக்கிறா, இந்த கரும்பை எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட முடியும், என்னம்மா பெற்றோர் இப்படி தெரியாம முட்டாத்தனமா சொல்லிட்டு போறாங்க அப்படின்ட்டு அந்த பெண் என்ன பண்றா, அவ கரும்பை சாப்பிட்டுட்டு தூங்குறா. இன்னொரு பெண் என்ன பண்றா, பெற்றோர் சொன்னதை யோசிக்கிறா. அதாவது சமைச்சு சாப்பிடுங்க சொன்னாங்க, கரும்பு கொடுத்து சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க பெற்றோர். அப்ப இதுல என்ன இருக்கு, என்ன அர்த்தம் யோசிக்கிறா. யோசிச்சு என்ன பண்றா, இந்த கரும்பை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போறா. அங்க போய் இந்த கரும்பை விற்று அதன் மூலமா சமைக்கிற பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரா. வந்து வீட்டுல சமைச்சு வச்சிருக்கா. சமைச்சு வச்சுக்கிட்டு பெற்றோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. பெற்றோரும் வந்துட்டாங்க. வந்தா முதல்ல யாரை பாக்குறாங்க, அந்த கரும்பு திண்டு தூங்குச்சுல அந்த மகளை பாக்குறாங்க. வரவும் சொல்லுது, அம்மா ஒரு விஷயம் தெரியுமா, அப்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க, கரும்பத்தாலும் சாப்பிட சொல்லிட்டு போனீங்க, என்ன பண்ணா தெரியுமா, அவ கரும்பை கொண்டு போய் வித்துட்டு அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு வச்சிருக்காமான்னு சொல்றான் அந்த பெண். இதை கேட்டோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எந்த பெண் கல்யாணத்துக்கு தயாராக இருக்கா, திருமணத்துக்கு, இந்த பெண் இன்னும் தயாராகவில்லை அப்படின்னு. பார்த்தீங்களா இந்த விஷயத்த? அதாவது அவங்க கரும்பை கொடுத்து என்ன சொல்லிட்டு போனாங்க, சமைச்சு சாப்பிடுங்க. அப்ப இந்த பெண் எப்படி புரிந்து கொண்டா, இந்த பெண் எப்படி புரிந்து கொண்டா? இதுதான் புரிதல் அவசியம். ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம முதல்ல புரியணும். புரிந்தோம்னால அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்காது, வம்பு வழக்கு இருக்காது, எல்லாமே ரொம்ப சுமூகமா இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்க குடும்ப பெண்கள் நம்ம யாரை புரிஞ்சுக்கிறணும், நம்முடைய கணவரை புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கணவர் மூலமா நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். சொல்றாங்களா இல்லையா? இப்போ ஒரு சகோதரியை பார்க்குறேன், அவங்களுடைய பொண்ணு தலாக் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னமா திடீர்னு தலாக் சொல்லியிருக்கீங்க, அவர் 2 பேருக்கும் புரிதல் இல்லை, புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அதான் நான் இன்னைக்கு தலைப்பாவை நான் வச்சேன். புரிதல் ரொம்ப முக்கியம். இப்போ எந்தெந்த இடத்துல யார் யார் இருக்காங்களோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த புரிதல்கள் இருக்க வேணும். ஒரு பெரிய அதிகாரி வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு அங்க அந்த புரிதல் இருக்கணும். இப்போ குடும்ப பெண்ணாகி நமக்கு நம்ம வீட்டை புரிதல் இருக்கணும், கணவர்கிட்ட இருக்கணும், பிள்ளைகள்கிட்ட இருக்கணும், நம்ம பெற்றோர்கிட்ட இருக்கணும், மாமனார் மாமியார் கிட்ட இருக்கணும்,
இன்னும் நாத்தனார், மச்சான், குழந்தை இப்படி ஏகப்பட்ட உறவுகள் நமக்கு இருக்கு. ஒவ்வொருத்தரிடமும் நமக்கு அந்த புரிதல் இருக்கணும். நிச்சயமா புரிதல் இருந்தால் மட்டுமே ஒரு செயல் வடிவப்பெறும். ஒரு புரிதல் இருந்துட்டாலே அது செயல் வடிவமாயிரும். எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது. அதாவது பிள்ளைங்க படிக்கும்போது சொல்லி சொல்லி படிப்பாங்க. மொட்டை பாடம் பண்ணக்கூடாது. டீச்சர் அடிப்பாங்க. ஆசிரியர் அடிப்பாங்க. நம்ம புரிஞ்சு படிக்கணும். புரிந்து படிக்கிறோம்னு இந்த ஒவ்வொரு பாடத்தையும் அவங்க புரிய முயற்சி பண்ணுவாங்க. அப்படி நாம ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே புரிதல் அவசியம். எங்க போனாலும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அங்க என்ன நடக்குது? அவங்க என்ன சொல்றாங்க? அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்தோம்னாலே, நம்ம போற காரியம் நமக்கு வெற்றிதான். அதனால் என்னுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, எங்கு சென்றாலும் நாம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம நல்லா முதல்ல புரிந்துக்கிருவோம். அதன் பிறகு பின்பு அதை செயல்படுத்துவோம் என்று கூறி நான் இந்த பேச்ச முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.